வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா 18% குறைத்துள்ளது. இரண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படும்போது இருதரப்புக்கும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் ரூபாய் வரை திட்டச் செலவுடைய சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைப்பதற்கும் பதவி நீட்டிப்பு வழங்குவதற்கும் மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா 18% குறைத்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும்போது அது மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்புக்காக இந்தியாவின் 140 கோடி மக்களின் சார்பாக அந்நாட்டு அதிபர் திரு டிரம்புக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அதிபர் திரு டிரம்பின் தலைமைத்துவம் உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமைக்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதிக்கான அவரது முயற்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டாண்மையை மேலும் முன்னெடுத்துச் செல்ல அதிபர் திரு டிரம்புடன் மேலும் இணைந்து செயல்படுவதை தாம் எதிர்நோக்கி இருப்பதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுக்கள் இருநாட்டு மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், தொழில் முனைவோர் மற்றும் திறன் பணியாளர்களுக்கு இது பெரும் வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவிற்கு அமெரிக்க தொழில்நுட்பம் கிடைக்கவும் இந்த பேச்சுக்கள் வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் தொலைநோக்கு அடிப்படையில் வலிமையான உறுதிப்பாட்டுடன் வர்த்தக பேச்சுக்களை மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் ரூபாய் வரை திட்டச் செலவுடைய பல்வேறு சிறுதொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே, உற்பத்தித் துறையைச் சேர்ந்த சுமார் 63% நிறுவனங்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சேவைத் துறையில் 93% நிறுவனங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி 10 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறும் திட்டங்களுக்கு எந்தவிதமான உத்தரவாதத்தையும் வங்கிகள் கேட்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஷோபா கரந்த்லாஜே கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் மருங்கூரில் ஆய்வுகள் நிறைவடைந்து அங்கு சோழர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தமிழக அரசின் தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகத் துறைக்கு அளித்த அனுமதியின் அடிப்படையில் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்த அகழாய்வில் தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக கல்வி நிறுவன மாணவர்கள் பங்கேற்றதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைப்பதற்கும் பதவி நீட்டிப்பு வழங்குவதற்கும் மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பிரச்சினை தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு தலைவரின் பிரதிநிதி இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்ற விதிமுறைக்கு மாறாக தமிழக அரசு சில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான குழுவை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறும் திரு ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் மருத்துவ சுற்றுலாவை ஊக்கப்படுத்தும் வகையில் 5 மருத்துவ முனையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பால் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்தவர்களும் பயனடைவார்கள் என்று திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் திரு கணபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இப்போ மருத்துவ துறையில் 5 மும்முனை மருத்துவமனைகள் இந்தியாவில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்காக வெளிநாட்டிலிருந்து மருத்துவ தேவைக்காக வரவங்க மருத்துவம் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து சுற்றுலா தலங்கள், நம்ம ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வளர்ச்சி அடையும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா சித்தா, ஆயுர்வேத, யுனானி இதுக்கெல்லாம் வரி குறைப்பு எடுத்து பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு டாக்ஸ் ரெடியூஷன்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இதனால நம்மளுடைய சித்தா ஆயுர்வேத வளர்ச்சி அதிகப்படியான வெளிநாட்டை கொண்டு செல்ற ஒரு அதே வரவேற்கத்தக்கது. இதுல மிக முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் மகளிருக்கான மத்திய அரசாங்கம் விடுதி கட்டுறாங்க. மிகப்பெரிய வரவேற்பு பெறும். நிறைய பெண்கள் படிக்க வராங்க, வேலை வாய்ப்புக்காக இங்க வராங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது விலையும் குறைவா இருக்கும், ரெண்டாவது பாதுகாப்பும் இருக்கும். அது கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. இருவரிச் செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ரஃபா எல்லை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் காசாவில் இருந்து மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவோர் எகிப்து சென்றடைந்தனர். சூதாட்டம் நடத்தி மோசடி செய்து சீன நாட்டவர்கள் 6 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான மியான்மரைச் சேர்ந்த 4 பேருக்கு சீனா மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது. மேற்குவங்கத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 83.27% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அண்மையில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளான கிராமங்களுக்கு 1 வார காலத்தில் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று காப்பீட்டு நிறுவனங்களை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் அடிக்கல் நாட்டினார். காஞ்சிபுரத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் புதிய விற்பனை நிலையத்தை மாநில அமைச்சர் திரு காந்தி திறந்து வைத்தார். இலங்கைக்கு கடல் வழியாக 200 கிலோ போதைப் பொருளை கடத்த முயன்ற ஒருவரை ராமநாதபுரம் பட்டினம்காத்தான் பகுதியில் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் ஆழி தேரோட்டத்திற்கு பந்தர்கால் நடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 25 ஆடுகள் உயிரிழந்தது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் காந்திதாம் இடையேயான விரைவு ரயில் வரும் 10ஆம் தேதி அகமதாபாத் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதில் தமிழ்நாடு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அசாமில் இப்போட்டி காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. மற்ற போட்டிகளில் மேற்குவங்கம் சர்வீசஸ் அணியையும், கேரளா அசாம் அணியையும், ரயில்வே ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. வதோதராவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 38 ரன் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வென்றது. நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்தது. 239 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய அமெரிக்கா 19.4 ஓவரில் 200 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா 18% குறைத்துள்ளது.
இரண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படும்போது இருதரப்புக்கும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் ரூபாய் வரை திட்டச் செலவுடைய சிறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைப்பதற்கும் பதவி நீட்டிப்பு வழங்குவதற்கும் மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் தமிழக அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.